இன்னைக்கு நமக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோக பாதை அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த பரலோக பாதை என்பது ஒரு சாதாரணமான ஒரு வெறும் பாதை என்று நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இது நம்முடைய வாழ்க்கை பாதை, வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையில நாம் சரியாய் நடக்கும் போதுதான் இந்த பரலோக பாதை வழியாக போய் நம்ம எங்க போய் சேர முடியும்? பரலோக ராஜ்யத்தை நாம் சேர முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்பதையும், முடிவில நித்தியத்தை எப்படி அடைய வேண்டும் குறிச்சுதான் இன்னைக்கு பிரசங்கமே. அப்ப எப்படிலாம் நீங்க வாழணும், எப்படிலாம் நீங்க பரலோகத்துல போய் சேரலாம், அந்த பாதையில போய் சேரலாம்ங்கிறதுதான் இன்னைக்கு செய்தி. அருமையான பிள்ளைகளே, நாம் அனைவரும் மரித்தால் அடுத்த நிமிடம் ஸ்தேவானை போல, எலியாவை போல, ஏனோக்கை போல மரிக்கிற ஒரு நேரம் வரும் பொழுது, அதன் முடிவிலே நாம் நித்திய ராஜ்யத்தை, பரலோக பாதையை நீங்கள் அது வழியாக போய் நித்திய ஜீவனை அடையணும். இதை விட்டுட்டு இந்த பாதையில போக முடியாம ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். முடிவு இன்னைக்கு கூட வரலாம். எச்சரிக்கையாக இருங்க. முடிவு இன்னைக்கு வரலாம். இந்த சகோதரி கடந்த 16 நாளுக்கு முன்பு இறந்து போனவர்கள் நன்றாக பேசிட்டு இருந்தாங்க, நல்லதான் பேசிட்டு இருந்தாங்க, கணவனோட நல்லதான் பேசிட்டு இருந்தாங்க. மறிக்க போறோம் என்று அவங்களுக்கு தெரியாது. திடீரென்று ஒரு இருமல் வந்தது, வாயிலிருந்து பச்சையா ஒரு வாந்தி வந்தது, அப்படி கீழே விழுந்தாலும் செத்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கு கூட தெரியாது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. நல்லா நான் வாழ்ந்துதான் சாவணும்னு சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்றது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. இந்த நிரந்தரமற்ற இந்த நாட்களில நிரந்தரமான நம்முடைய இயேசு கிறிஸ்துவை வழியாக, ஜீவனாக, சத்தியமாக அவரை பிடித்துக் கொண்டு நீங்க அந்த பாதையில, உங்க வாழ்க்கை முறையில நீங்க சரியா வாழ்ந்து நீங்க போயிட்டீங்கன்னா நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த பாதையில இப்ப நம்ம துவங்கிட்டோம். பாதையில போவதுக்கு நம்ம எல்லாம் துவங்கிட்டோம். அந்த பாதையில போனதுனாலதான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பாதையில போக நாங்க நம்ம ஆசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நீங்க எல்லாருமே இந்த எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க? பரலோக பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. என்னைக்கு ஞானசானம் எடுத்துறீங்களோ, என்னைக்கு திருச்சபைக்கு நீங்க வந்தீர்களோ, என்னைக்கு இயேசுதான் அப்படின்னு நீங்க விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய ஆலயத்திற்காக நீங்க இந்த நாளை, இந்த நேரத்தை நீங்கள் கனப்படுத்தி திருச்சபையில வந்து இந்த ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இந்த பாதை தான் பரலோக பாதை. இந்த பாதையுடைய தோகை யாருதான் தோக்கி கொடுக்கிறார்கள்? அந்த பாதையை நீங்களும் நானும் கிடையாது. உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கர்ப்பத்துல உருவாக்குவதற்கு முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், கஷ்டங்களிலும் கவலைகளிலும் உபத்திரவங்களிலும் துன்பங்களிலும் உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்க கண்ணீரை துடைத்தவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் இந்த பாதையை துவக்கி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் இந்த வழியில நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்து தான் நம்மளை பரலோக ராஜ்யத்துல போய் அந்த பாதை வழியா இந்த பாதை ஒரு சாதாரண பாதை கிடையாதுங்க. இந்த பாதை ஒரு விசாலமான பாதையும் கிடையாதுங்க. இந்த பாதை ஒரு அகலமான பாதையும் கிடையாதுங்க. இது குறுகலான, ரொம்ப இடுக்கமான, கஷ்டப்பட்டு நுழையக்கூடிய பாதை. எல்லாரும் இந்த திருச்சபைக்கு என்ன பெரிய வழி, வாசல் வழியாக வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பரலோகத்துக்குள்ள போயிட முடியாது. இங்க வரலாம், ஆனா பரலோகத்துக்கு போகிற பாதை விசாலமான பாதை அல்ல, அகலமான பாதை அல்ல, அது இடுக்கமான பாதை. அது ரொம்ப உங்களை ஒட்டிக்கு கொண்டு போகிற பாதை. அது சாதாரண பாதை கிடையாது. நினைச்சவங்கள உள்ள போயிட முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த பாதையில உள்ள கொண்டு போகணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்தில் இருக்கிற சகல பாவங்களையும் வெறுத்து, தன்னுடைய சுய இச்சைகளை வெறுத்து, ஆண்டவருக்கென்று ஓடும்படி தன்னை அர்ப்பணித்து, உலகத்தை வெறுத்து என கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன், அவருக்காக மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி அந்த இடுக்கமான வாசல்ல ஓடிக்கொண்டிருக்கிற, இடுக்கமான பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த பாதை தெரியும். அந்த பாதையில தான் இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறார். இப்போவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா?
வசனம் யோவான் 14:6. இயேசு அவனுக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பரலோகத்துக்கு போகணும்னா, நீங்க போகணும்னா என்னங்க, இயேசு இல்லாமல் போக முடியாது. இயேசுதான் வழி. அவரை நீங்க அவரோட தினமும் நீங்க பேசணும். அவர் சொல்லுகிற வார்த்தையாக வேத வசனத்தை நீங்க தினமும் படிக்கணும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அருமையான பிள்ளைகளே, ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. தினமும் தேவனோடு பேசுகிறவன் கிறிஸ்தவன். தினமும் வேதத்தை படிச்சு இயேசு சொல்ற வார்த்தையை கேட்கிறவன் கிறிஸ்தவன். அதை படிக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலேயே அதை கொண்டு வரணும். அதுதான் வழி. வேத வசனம் தான் அவனுடைய வாழ்க்கை வழின்னு நினைச்சுக்கிட்டு யாரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, அது இடுக்கமான வாசல் வழி ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க. யாருக்கு கஷ்டம் தெரியுமா? பாவத்துல கிடக்கிறவன், சாபத்துல கிடக்கிறவன், தண்ணீர் என்ன தண்ணியை போல குடிக்கிறவன், பாவத்தை தண்ணியை போல குடிக்கிறவன், இன்னும் பாவத்தை 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 நித்தமும் 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 பாவ சிந்தையே கிடக்கிறவர்களுக்கு அது கடுமையான பாதை. அந்த இடுக்கமான வாசல்ல போக முடியாது. இங்க உடலை ஒடுக்கி சிந்தையை கட்டுப்படுத்தி கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பெருமை எல்லாவற்றையும் பாவத்தை விட்டு இந்த உலக கவர்ச்சியை என்னென்ன வெறுத்து தள்ளி யாரெல்லாம் கர்த்தர் கண்டு தன்னை அடக்கி ஓடக்கி ஆண்டுடைய சத்திக்க முடியாத வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அது சாதாரணமான லேசான பாதை. அதுதான் அவர்களுக்கு லேசான, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் லேசான பார்வை, லேசான பாதை. மற்றபடி உலகத்தில் உழண்டு கிடக்கிறவர்களுக்கு அன்னைக்கு அவர்களுக்கு உள்ள நுழைய முடியாத இறுக்கமான ஒரு பாதையாக, ஒடுக்கமான ஒரு பாதையாக என்னங்க அந்த பாதை இருக்கும் என்று நீங்க மறந்து விடாதீர்கள். குறுகிய பாதை, ரொம்ப நெருக்கமான பாதை. வசனம் மத்தேயு 7:14, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடித்தவர்கள் சிலர் தான். அருமையான பிள்ளைகள், சபைக்கு வருகிறது சந்தோஷம், சபையில ஆராதனை செய்வது சந்தோஷம், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷம், திருச்சபைக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம். பரலோக பாதை, ஜீவனுக்கு போகிற பாதை, ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமாக இருக்கும், அது நெருக்கமாக இருக்கும். இங்க வந்தவங்க அத்தனை பேரும் அதை கண்டுபிடிப்பார்களா என்றால் கடினமானதுதான். ஏன்னா எல்லாருமே கர்த்தருக்கென்று தன்னை முழுமையாய் உலக கவர்ச்சியை விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகி, அடிமதனங்களை விட்டு விலகி, தேவன் ஒருவர் தான், இயேசு ஒருவர், அவருக்காக நான் வாழ்வேன் என்று அந்த பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர்ல நீ இருக்கிறியா செக் பண்ணீங்க. அந்த ஒரு சிலர்ல நீங்க இருக்கீங்களா? எல்லாம் கவனிங்க பிள்ளைகளா, கவனி. விளையாடுறதுமா இருக்காத, விளையாடுறதுமா இருக்காத. ஒரு சிலர், அந்த ஒரு சிலர்ல உன் பேர் இருக்குதா? உன் பேர் இருக்குதா? உன் பேர் இருக்குதா? உலகத்தர இச்சைகள், பெருமை, பாவம் எல்லாவற்றையும் சுமந்துகிட்டு இந்த பாதையில போக முடியாது. குடிச்சுக்கிட்டு, வெறிச்சுக்கிட்டு, கட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, கட்ட கட்ட பாவங்களை செஞ்சுக்கிட்டு, இச்சையோட வாழ்ந்துகிட்டு, கண்ட பாவங்களை செஞ்சுக்கிட்டு, துரோகம் பண்ணிக்கிட்டு இந்த பாதையில நடக்க முடியாது. சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்துகிட்டு ஓடுகிறவர்களுக்கு மட்டும்தான் இது லேசான பாதை. உலகத்தை வெறுத்து மாம்ச இச்சைகளை வெறுத்து ஓடுகிறவர்களுக்கு தான் இது ஆசீர்வாதமான பாதை. உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகம் என்ன ஒட்டாதபடிக்கு, பாவத்தை என்ன மேற்கொள்ளாதபடிக்கு, சாத்தானுடைய எந்த கிரியை நெருங்காதபடிக்கு அநேகர் என்ன பண்றாங்க? ஓடிக்கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த பாதை பரலோக பாதை. அவர்கள் பரலோகத்துல நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதையாக இருக்கும். எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு, அக்கிரமங்களை செஞ்சுக்கிட்டு இந்த பாதையில போக முடியாதுங்க. கொஞ்ச காலம் தான் வரலாம், சபைக்கு கொஞ்ச காலம் தான் வரலாம், அந்த உட்கார்ந்து போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பாதையில முடிவுக்கு போகணும்னா, முடிவுக்கு போகணும்னா பாவங்களை நீ சுமந்து கொண்டிருக்கிற பாவங்களை சாபங்களையும் தேவ சமூகத்துல இப்பொழுது ஒப்புக்கொடுத்து விடு. ஏனோக்கு என்கிற ஒருவரை குறித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏனோக்கு ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல ஏனோக்கை குறித்து பார்க்கலாம். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், சஞ்சரிக்கிற மனிதன், வாக்கிங் வித் காட், தேவனோடு நடந்தான்.
நம்மளுடைய நடை தேவனோடு இருக்க வேண்டும். பேசிக்கிட்டே நடந்தான், நடந்துகிட்டே இருந்தான். குடும்பத்தை விட்டு என்னங்க பிள்ளைகளை மனைவி பிள்ளைகளை விட்டு நடந்துகிட்டே இருந்தான், ஜெபம் பண்ணிட்டு நடந்துகிட்டே இருந்தான், பேசிக்கிட்டே இருந்தான். ஜெபம் வேற, பேச்சுவார்த்தை வேற. தேவனோடு பேசலாம், நண்பரை போல பேசலாம், வாக்கிங் பேசிக்கிட்டே போனான். திடீர்னு கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. ஏனக்கு இந்த பூமியில வாழ்ந்தாலுங்க அவருடைய இருதயங்கள் எல்லாம் பரலோக பாதை மேலேயே வாஞ்சியா இருந்தது. எத்தனை பேரு இந்த பூமியில இருந்தாலும் பரலோகத்துல மேல உங்களுக்கு வாஞ்சி இருக்கு? கையை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கையை உயர்த்திப்பாரு? எத்தனை பேர் பூமியில இருக்கிறீங்க? நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏனோக்கு பூமியில இருந்தாலும் அவருடைய இருதயம் பரலோக பாதையை நோக்கி இருந்தது. நீங்களும் இன்னைக்கு பூமியில இருக்கிறீங்க. ஹலோ, செவுட்டு விரிய பாம்பல் போல சபையில உட்கார்ந்து இருக்காத. செவுட்டு விரிய பாம்பல சொல்றாரு, உனக்கு தான் கூவிட்டு இருக்கிறார் ஆண்டவர், உனக்கு தான் பேசிட்டு இருக்கிறாரு. யாருக்கோ பேசிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காத. உனக்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பேசிட்டு இருக்கிறாருங்க. வீரன் பாம்பு குட்டிய போற அன்னைக்கு அநேக ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனது மாதிரி கடைசி காலத்தில் இருக்கிற நாம அழிந்து போக கூடாது. நம்முடைய பாதை பரலோக பாதை, அதை வழி நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. அது குறுகிய பாதை, அது நெருக்கமான பாதை, அது இடுக்கமான பாதை. அதுல போகணும்னா பாவத்தின் இச்சைகளை ஓதறி தள்ளிட்டு ஓட வேண்டும். பாவ சுமைகளை வைத்துக் கொண்டு ஓட முடியாது. அந்த பாதையில என்ன பாவத்தை உதறி தள்ளிவிட்டு இடுக்கமான வாசல் நுழையணும்னா இந்த உலகத்தின் கவர்ச்சிகளை வெறுத்து தள்ளிவிட்டு கிறிஸ்துதான் எனக்கு வழி, கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன், கிறிஸ்துதான் எனக்கு சத்தியம் என்று சொல்லி ஓடுகிறவர் ஒவ்வொருவருக்கும் அந்த பாதை ரொம்ப லேசான பாதை. ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாம். ஒரு ஊசி முனையில ஒட்டகம் உள்ள நுழையுமா? ஒட்டகம் நுழையுமா? ஒரு ஊசி ஓட்டையில ஒட்டகம் உள்ள நுழையுமா? நுழைய முடியாது. அருமையான பிள்ளைகளை, பாவத்தோடு இருக்கிற எந்த மனிதனும் பரலோக பாதையில நடக்க முடியாது. நான் நடந்துகிட்டு இருக்கலாம்னு சொல்லலாம், ஆனா பாவம் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க உன்னை விடாது. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நல்லா புரிஞ்சுங்க. தேவனோடு சஞ்சரித்து நடந்து கொண்டே இருந்தான், காணப்படாமல் போனான். இந்த உலகத்துல நீங்கள் தேவனோடு தேவனுடைய பாதையில பரலோக பாதை நீங்க நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் நீங்க பாதையில தொடர்ந்து போனீங்கன்னா அவர் உங்களை கண்டிப்பாக அந்த பாதை வழியா கொண்டு போய் பரலோகத்துக்கு உங்களை எடுத்துக் கொள்வாருங்க. ரகசியம் என்ன தெரியுமா? பரலோக பாதை என்பது ஒரு நாள் திடீரென்று நம்ம வந்துடுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிற பயணமாக இருக்கணும். நாம் தேவனோடு நெருக்கமாக 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 நடக்க 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 மரணத்தை காணாமல் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய உன்னதமான உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜபத்துல தேவனோடு உறவு கொள்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் ஜபத்துல வேத வாசிப்புல தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் இந்த பாதையில எவ்வளவு தடைகள் இருந்தாலும் போயிட்டே இருப்பாங்க. ஜபமும் வேத வாசிப்பும் இல்லை என்று சொன்னால் பரலோக பாதைகளை போகணுங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. நீ பாதாள பாதையில போயிட்டு இருக்க. ஒரு கிறிஸ்தவனிடத்துல காணப்பட வேண்டிய ரெண்டு காரியம், ஜபம் வேத வாசிப்பு, ஜபம் விசுவாசம். இவைகள் தான் பரலோகத்தில் கொண்டு போய் சேரக்கூடிய 7 படிகள். பரலோக பாதைக்கு எப்படியா போறது? அப்படியே பறந்து போயிடாம பறந்துட முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஜபமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் தான் படிகள். நீ ஜபம் பண்ண அந்த படியில ஏறிட்டு இருக்கிற. உனக்கு எத்தனையோ இடுக்கமான வாசல் பிரச்சனைகள் துன்பங்கள் கண்ணீர் வரும்பொழுது நீ விசுவாசத்தினால எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வாரு. எல்லாம் இயேசு பார்த்துப்பாரு. என் வாழ்க்கை இயேசு பார்த்துப்பாரு. என்னுடைய குடும்பத்துடைய தேவைகளை இயேசுவை பார்த்துப்பாரு. அப்படிங்கிற விசுவாசம் எல்லாமே உனக்கு தடையாக இருக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நீ பரலோக பாதையில ஒரு ஏணியில ஒரு படியை தூக்கி கால வைக்கிறது அர்த்தம். எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரியுதுன்னு தெரியல. சொல்லுங்க, எதுமா ஏணி? பரலோக பாதை ரோடு இல்ல. பரலோகம் எங்க இருக்குது? மேல இருக்குது. கீழே ரோடு, மேல ஏணி. இந்த பரலோக பாதை ஆகிய இந்த ஏணியில ஏணின்னு சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். யார் நடப்பு வரும்? யாக்கோபு நடப்பு வரணும். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் பொழுது
என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல போயிட்டு தலையை சாத்திட்டு படுக்கிறான். படுத்த உடனே அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்துல ஒரு என்னங்க ஒரு தரிசனத்தை பார்க்கறான். என்ன பார்க்கறான்னா, அவன் படுத்திருந்த இடத்துல இருந்து பரலோகம் உடைய ஒரு ஏணி இருக்குது. அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருக்கிறதை அவன் காட்சி பார்த்துட்டு, ஆகா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தேவனுடைய இடம் என்று சொல்லி அந்த கல்லை வச்சு அதுக்கு பெத்தேல் ஒரு பெயர் சொல்லிட்டு போறான். நல்லா கவனிக்கிறீங்களா? தேவன் தங்குகிற இடம். அப்போ பரலோக பாதை ஏதோ தார் ரோடு போட்டு அதை கொண்டு போய் சேர்க்கிற பாதை இல்ல. இந்த பாதை ஏணியை போன்றது. இந்த ஏணியை போன்றதுல எப்படி ஏற முடியும்? நான் பரலோகத்துல ஏணி எப்படி, எங்கே ஏணி இருக்குது? ஏணி இருக்குது, உன் வாழ்க்கையில ஏணி இருக்குது. நீ ஏறலாம், அந்த பாதையில போகலாம். போய் நீ தேவத்துல ஏறி அந்த பரலோகத்துக்கு போற மாதிரி நீ ஏறி போகலாம். ரெண்டு காரியம் இருந்தால் ஏறி போகலாம். அதுதான் ரெண்டு காரியம். நீ ஏணியில ஏறுனா, பரலோக பாதை ஏணியில ஏறுனா ரெண்டு காரியம் உன் வாழ்க்கையில இருக்கணும். ஜெபமும் வேதவாசிப்போம். ஜெபமும் வேதவாசிப்போம்னா வச்சுக்க, விசுவாசம். விசுவாச பாதைங்க. பரலோகத்துக்கு போகிறவங்க விசுவாசம் உள்ளவராக இருக்கணும். விசுவாசம் உள்ளவராக இருக்கிறியா நீ? உனக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை இருக்குதா? நான் பரலோக பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன். சில பேருக்கு நம்பிக்கை கிடையாது. நான் பரலோக பாதையில போறேன் இல்ல பாதாள பாதையில போறேன்னா ஏன் தெரியுமா? இந்த உள்ளம் அவர்களை குற்றம் சாட்டும், அந்த மனசாட்சியங்களை குத்தி கொண்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும் நீங்க போகிற பாதை உங்களுக்கு தெரியாதா? நீங்க போகிற பாதை உங்களுக்கு தெரியாது. நீங்க பரலோக பாதை தான் போறீங்க இல்ல பாதாள பாதை தான் போறீங்க உங்களுக்கு தெரியாதா? நம்முடைய கிரியைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மனசாட்சி நமக்கு கொடுக்கும். நீ எங்க பரலோக பாதையில போற? நீ செய்யறது எல்லாமே பாதாளத்தின் காரியங்கள் தான். நீ எங்க தேவனுடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நீ செய்யறது எல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் தான். நீ தேவன் தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனால் இந்த உலகத்தின் தேவனை தான் நீ ஆராதனை பண்ணிட்டு இருக்க தவிர பரலோகத்தின் தேவனை நீ ஆராதிக்கவில்லை. என்ன சொல்ல வரனா, பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஜெபம், வேத வாசிப்பு, விசுவாசம். ஜெபம் சொல்லுங்க, ஜெபம், வேத வாசிப்பு, விசுவாசம். இந்த யாக்கோபு தனிமையா இருக்கும் பொழுது அவன் கண்ட ஒரு தரிசனம் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கும் பூமிக்கு இடையில ஒரு தொடர்பை பார்க்கிறான். அதான் ஏணி. அந்த ஏணியில் அந்த ரகசியத்தை என்ன ஆதியாகமம் 28:12 எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பரலோக பாதை என்பது பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு இணைப்பு. இங்கிருந்து மயிலாடுதுறை போகிறதுக்குள்ள இணைப்பு இல்ல, பூமிக்கும் பரலோகத்துக்கும் இதுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு வானிலை இருக்கிறது. ஒரு வெற்று இடக வானிலை இருக்கிறது. இங்க பாதையே கிடையாது. மயிலாடுதுறைக்கு பாதை இருக்குது, பன்னிரவெளிக்கு பாதை இருக்குது, ஒவ்வொரு ஊருக்கும் பாதை இருக்குது. நீங்க போய் சேர்ந்துடலாம். ஆனா மேல உள்ள பாதைக்கு எப்படியா போறது? அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி. அவர் தான் நம்மளை கொண்டு போறாரு. அவர் கொண்டு போனாலும் நம்மள்ட்ட என்ன காணப்படணும்? ஜெபமும் வேத வாசிப்பும் விசுவாசமும். மலையிலே சொல்லுங்க, மலையிலே சொல்லுங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறோம், கடைசி காலத்துல இருந்துகிட்டு இருக்கோம். பரலோக வாசல் திறந்துகிட்டு தான் இருக்குது. நல்லா புரிந்துங்க, அது திறந்துதான் இருக்குது. யாரு வேணாலும் பிரவேசிக்கலாம். ஆனால் நீ உள்ள போக முடியுமா? பரலோக வாசல் திறந்துதான் இருக்கிறது. யாரையுமே அது தடை பண்ணவில்லை. பரலோக வாசல் திறந்தாம இருக்குது. நீ உள்ள போக முடியுமா? சொல்லு, நீ உள்ள போக முடியுமா? நீ போக முடியுமா? நீ போக முடியுமா? ஜெபம் என்கிற படி, விசுவாசங்கிற படி, வேத வாசிக்கிற படி உனக்குள்ள காணப்பட்டது. நீ 3 காணப்பட்ட நீ படியில ஏறிக்கிட்டே போயிடுவ. ஏறிக்கிட்டே போவ, ஏறிக்கிட்டே போவ. எலியாவை குறித்து ஒரு காரியம் நான் சொல்ல போறேன். எலியாவை குறித்து, எலியா மறிக்கவே இல்லைங்க, எலியா சாகவே இல்லை. எலியாவுடைய அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம் தெரியுமா? ஒரு அக்னி ரதம் ஒரு குதிரை ரதம் எலியாவை கொண்டு போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. வேதாவசனத்தை எங்க எடுத்துக்கலாம்னா 2 ராஜாக்கள்ல
2ஆம் அதிகாரத்தில் 11 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் பேசி நடந்து போகையில் இது அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் இருவரையும் நடுவாக பிரித்தது. எலியாவையும் எலிசாவையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். அருமையான பிள்ளைய, அவன் ஒரு ஓட்டத்தை முடிக்கிறாங்க. நீங்களும் நானும் என்னைக்காவது ஒரு நாள் ஓட்டத்தை முடிக்கதான் போறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. உலகத்துல ஒரு நாள் ஓட்டம், உலக ஓட்டம் முடிந்து விடும். இததான் சபை சொல்லி கொடுக்குது. உலகம் என்ன சொல்றீங்களா? ஒண்ணும் கிடையாதுங்க, எல்லாம் ஜாலியா இருந்துங்க, நல்லா குடிச்சிக்க, வெறிச்சிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க. இந்த ஒரு வாழ்க்கை ஜாலியா என்ஜாய் பண்ண என்ன வாழ்க்கைன்னு உலகம் சாத்தான் சொல்லி கொடுப்பான். ஏன் தெரியுமா? நீ பரலோகத்துக்கு போக கூடாதுங்கிறது அவனுடைய திட்டம். உன்னை பாவத்திலேயே உழ வைத்து, உன் பாவ சேற்றிலேயே இந்த நாட்டத்திலே உன்னை கிடக்க வச்சு, அப்படியே உன்னை பரலோகம் தெரியாதபடிக்கு, பரலோக பாதைக்கு போகாதபடிக்கு உன்னை அழிச்சு, உன்னை கடைசி நேரத்துல நீ விழிக்கும் பொழுது உன்னை பாதாளத்தில் தூக்கி போட்டுவான். இன்னைக்கு நிறைய பேர் உண்மையா ஜெபிக்கிற இடம் தெரியுமா? பாதாளத்துலதான் ஆண்டவரை எங்களை காப்பாத்துங்கப்பான்னு கதறி கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. ஆனா பூமியில வாழும் பொழுது அவரை தேடுறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, வேதத்தை தொடரதே கிடையாது, படிக்கிறதுங்க. சபைக்கு வரும்போது கூட பைபிள் எடுத்து வராத விசுவாசிகள் இருக்காங்க. சபையில கூட சபையை பிரட்ட முடியாது, பைபிளை பிரட்ட கூட முடியாத அளவுக்கு என்னங்க இருக்கிறார். சபையில கூட பைபிளை பிரட்ட உனக்கு என்ன இல்ல, உனக்கு வாஞ்சை இல்ல, அந்த பைபிளை தூக்க உன்னால முடியல. இன்னைக்கு பைபிளை தூக்குறவங்களுக்கு தான் வயசான காலத்துல இருப்ப. இன்னைக்கு வாலிப வயசுல நீ பைபிளை தூக்குனா வயதான காலத்துல நீ இருப்ப. ஏன் வயதான காலம் முடிய உன்னை கத்த தூக்கிட்டு போயிட்டு இருப்ப. முதிர் வயதுல உன்னை தாங்குவேன் சொன்னாரா இல்லையா ஆண்டவரே? பைபிளை எடுக்கிறதுல கேவலப்படுத்தாத, கேவலமா நினைக்காத. பைபிளை தொடர்றத கேவலமா நினைக்காத. பைபிள் வார்த்தையை படிக்கிறது கேவலமா நினைக்காத. ஒரு நாள் அந்த பைபிள் உன் கையில இல்லாம போகும்போது அதை தேடி 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 ஓடுவ, அது கிடைக்காது. இன்னைக்கு உன் கையில குழந்தை பிறழுவது போல, தவழுவது போல உன் கையில பைபிள் கிடக்குது. படிக்கிறதுக்கும் அதை நீ என்ன பண்ற, அது நடக்கிறதுக்கும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அநேகர் பைபிள் படிக்கிறதே இல்ல, அநேகர் வேதாகம் படிக்கிறதே இல்ல, ஜபத்தோட விட்டுறீங்க. அப்படியே படிச்சா கூட உள்ள படிச்சு முடிச்சவன படிச்சாச்சு அவ்வளவுதான் சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறது. எதுக்கு படிச்சேன்? ஒரு காரியத்தை படிக்கிறேன்னா அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எதுக்கு படிக்கிற? ஜெபம் எதுக்காக ஜெபம் பண்றோம்? ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் கொடுத்த நாளுக்காக நன்றி சொல்லுங்க. கொடுக்கிற ஒவ்வொரு நாளுக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய சுவாசம் உனக்கு தூங்கி எழுந்திருக்கும் போது சுவாசம் உனக்குள்ள இருக்குதே, கர்த்தர் கொடுத்த ஆவி, கர்த்தர் கொடுத்த தீபம் உனக்குள்ள இருக்கிற பத்தியா, அதை எடுக்காம வச்சிருந்தாரு. அதுக்கு நீ நன்றி சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா சொல்லுங்க. எலியா தன்னோட ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஒரு அக்னி ரதம் அப்படியே குதிரை, அக்னி குதிரை அப்படியே வந்து அப்படி நிக்குது. அதுல ஏறி நிக்கிறாரு. தூக்கி பார்த்துட்டு எங்க போகுது? தோனி பரலோகத்துக்கு போயிடுச்சு. பரலோக பாதை அக்னி ரதம் கொண்டு போகுது. எலியாவ உங்களையும் என்னையும் எலியா மாதிரி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா? நீங்க போக முடியுமா? நல்லா கண்டுபிடிச்சீங்க. அப்ப அக்னி ரதம் மூலமாய் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்க. இந்த பாதையில உண்மையா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தாங்க முடிவு மகிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உண்மையா இருக்கிறவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா ஆமேன் ஆட்டோமேட்டிக்கா வாயில வரணும். இந்த பாதையில போகிறவர்கள் கொஞ்சமாவது எப்படி இருக்கணும்? கொஞ்சம் உண்மையா இருக்கணும், கொஞ்சமாவது பயம் இருக்கணும், உலகத்தை வெறுக்கிறவர்களா இருக்கணும். குடி வெறி ஆட்டம் அந்த கட்டமத்தை கிட்ட என்னங்க அந்த இந்த பேச்சு இந்த பேச்சு மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே கட்டப்பட்ட அதுல எல்லாமே கட்டப்பட்டுள்ள இல்லாதபடிக்கு அவன் விடுதலையா இருக்க வேண்டும். பரலோகத்துல நீங்க இருக்கணும்னா இங்க பாவத்துல அடிமை இல்லாதவங்களா இருக்க வேண்டும். எந்த ஒரு பாவங்களை அடிமைப்படுத்திருக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், எல்லாருக்கும் பரலோகம் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் பாவத்தை விரும்புவாங்க, உலகத்தை நேசிப்பாங்க. உலகத்துல கத்த சொல்ற எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு நான் ரெண்டு மடங்கு நான் கொடுக்க சொல்லி இருக்கிறேன். அதை யாராவது நம்புவாங்களா? அதை யாராவது நம்புவாங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள்,
பிறகெல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை யாராவது நம்பி இருக்கிறாங்களா? நீ 1000 ரூபாய் கேட்டா உனக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு, ராஜ்யத்தின் நீதியும் தேடு. அவர் தேடிட்டு இருந்தா கிடைக்குமா? தேடுறதானே கிடைக்கும். அந்த வார்த்தை நிறைவேறுகிறத நீ பார்க்க முடியும். அந்த வார்த்தை நிறைவேறுகிறத நீ பார்க்கணும்னா தேடிதானே முடியும். நீ ஏன் சொல்லிக்கிட்டு ஆமா வேலைக்கு போனா என்னால வாழ முடியுமா, நான் அப்படி இல்லைன்னா வாழ முடியுமா, இப்படிதான் வாழ முடியுமா, நான் போனதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அத்தை சொல்றாரு 6 மாசம் வெளியில யாரும் போகவே இல்லை. 6 மாசம் வெளியில யாரும் போகவே இல்லை. சொன்னா என்ன வந்துச்சு? கொரோனா வந்துச்சு. எல்லாரையும் கற்று பூசித்து கொண்டுதான் கற்புடைய பிள்ளைகள் கற்புடைய பிள்ளைகள் சொல்றேன். உலகத்தார்களுக்கு நான் சொல்லல, கற்புடைய பிள்ளைகளுக்கு விசேஷிதமாய் கற்று பாதுகாக்கணும். ராமன் சொல்லுங்க. மரணம் என்பது ஒரு முடிவு கிடையாதுங்க. அது பரலோகத்துக்கான போகிறதுக்கான ஒரு பாதை வழியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மாற்றம். எத்தனை பேர் சாகிறதுக்கு பயமா இருக்குது? சாகிறதுக்கு பயமா இருக்கா? சாகிறதுக்கு பயமா இருக்கும் கை கொடுங்க. என்னடா இங்க ஆசீர்வாதமா வாழ்ந்து வந்தா சாகணும் ஜாகணுங்கிறாரு. பரலோக பாதையே நம்ம மரிச்ச பிறகுதான் அந்த பாதையை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. சில பேர் மரிக்காமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். எலியாவை போல, எலப்பை போல, சில பேர் ஸ்தேவானை போல. ஸ்தேவான் மரிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பரலோக பாதையை பார்த்துட்டாரு. பரலோகம் எங்க இருக்குன்னு அவர் கண்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போனிச்சா இல்லையா? ஸ்தேவான் ரூபா ஸ்தேவான் மரிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகம் எங்க இருக்கு கண்டுபிடிச்சிட்டாரா? ஸ்தேவான் மரிக்கும் பொழுது பரலோகம் எங்க இருக்கு கண்டுபிடிச்சாரா இல்லையா? பரலோகத்துல யார் இருக்கா? பரலோகத்துல யார் இருக்கா? பிதாவும் இயேசுவும் இருக்கிறாரு. பிதாவுடைய வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிறதை பார்த்தவன். இந்த உலகத்தின் முடிவு நாட்களில நீங்கள் உலகத்தை என்னங்க வெறுத்து ஆண்டவர் கண்டு ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழும் பொழுது அருமையான பிள்ளையே, மரணம் ஒரு முடிவு கிடையாது. அதுக்கு பின்பாக ஒரு பரலோக பாதை வழியாக நீங்க பரலோகத்தை போய் அடையணும்னா ஆண்டவர் சொல்றாரு என்னங்க, இந்த உலகத்துக்கு முடிவு என்ன? மரணம் இல்லை. அது பரலோகத்துக்கான ஒரு மாற்றம். பரலோக பாதையில துன்பம் வரலாங்க. ஆனா அந்த பாதையின் முடிவில் நமக்காக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று நம்மளை வரவேற்கிறார். சேவானுடைய அதுதான் நடந்தது. சேவானுடைய மரணத்தில் அதுதான் நடந்தது. மரணத்துக்கு பின்பாக ஒரு காரியம் நடக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக எழுந்து நின்று நம்மை வரவேற்கிறார். இந்த பூமியில கிறிஸ்துக்காக வாழ்ந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பரலோக பாதையில கொண்டு போய் பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவோம். நம்மளை எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போகிறோம். என்னங்க, இந்த பாதையில நான் போகணும்னா 3 காரியங்கள் என்னங்க நான் சொல்லி முடிக்க போறேன். இன்னைக்கு தீர்மானத்தோடு ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எழுந்து நின்று மூன்றே பாதை. ஒன்று வசனம் இருக்கிறது. எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. எல்லாம் கண்களை மூட, எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவர் பத்தி கேளு. பரிசுத்தம் இல்லாமல் 3 காரியம் நமக்கு தேவைப்படுதுங்க. பரலோகத்துக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? இந்த பரலோக பாதைக்குள்ள போகணும்னா, இந்த பாதையில போகணும்னா 1 பரிசுத்தங்க. என் வாழ்க்கை பரிசுத்தமா இல்லைன்னா பரலோக பாதையில போக முடியாது. இது யாராவது இங்க எடுத்துக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அடுத்தது சகிப்பு தன்மை. எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி மட்டும் ஓடிக்கிட்டாரு. சபைக்கு வந்துட்டாரு, ஜெபம் பண்ணிட்டாரு, வேதத்தை படிச்சுட்டாரு. உனக்கு எத்தனையோ துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். விசுவாசத்தை விடாத. கடைசி மட்டும் முடிவு பரியந்தம் நினைச்சிரு. அப்படி ரட்சிக்கப்படுவ. அடுத்தது, எப்போதுமே இந்த பூமியில் இருக்கிற நீ எப்பொழுதுமே ஒரு சிந்தனை இருக்கணும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ இந்த பூமியில தான் இருக்கிற. ஆனா கதை சொல்றாரு, பூமிக்குறிகள் அல்ல மேலானவைகளை நாடுகள். சொல்லுங்க, பூமிக்குறிகள் அல்ல மேலானவைகளை நாடுகள். அருமையான பிள்ளையே, இந்த உலகத்தின் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக இச்சைகளும் உன் கால்களை பின்னோக்கி தள்ளக்கூடும். நீ கட்டளை பாதையில போற நீ சில பாவங்கள் உன்னை இந்த பாதையை விட்டு விளக்க பார்க்கும். ஜாக்கிரதையாயிரு. விசுவாசி இந்த பாதையை விட்டு நீ விலகி செல்லும் போது பிசாசு பல சோதனையை கொண்டு வருவான். நீ எப்பெல்லாம் பரலோக பாதையை விட்டு நடக்கிறியோ அப்பெல்லாம் உனக்கு கஷ்டம் வரும், அப்பெல்லாம் உனக்கு துன்பம் வரும், அப்பெல்லாம் உனக்கு போராட்டம் வரும். அருமையான பிள்ளைகளே, நீ எப்பெல்லாம் அந்த பாதையை விட்டு விலகுறியோ அப்பெல்லாம் உனக்கு கஷ்டங்களை சாத்தான் உனக்கு கொடுத்துட்டே இருப்பான். அது மட்டுமல்ல,
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள். பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா என்னமா இல்ல, அங்க மரணமும் கிடையாது, அங்க தூக்கமும் கிடையாது, அங்க கண்ணீரும் கிடையாது. அங்க எப்போதும் சந்தோஷமா இருக்க போகிறோம். கரகத்தை சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, விசுவாசத்தோடு நீ ஓட்டத்தை முடிச்சுட்டீங்கன்னா கர்த்தர் உனக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க சொல்றாரு. கையை கட்டி ஜீவ கிரீடத்தை கொடுக்க சொல்றாரு. அன்பானவர்களே, இந்த பரலோக பாதை தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? மேலும் எங்களுடைய ஃபயர் ஃப்ளேம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற தேவ வார்த்தைகளை கேட்டு பயனடையுங்கள். மேலும் அக்கினி ஜுவாலை வேதாகம பள்ளியில் நீங்கள் சேர்ந்து ஆன்லைனில் படிக்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை சத்தியங்கள் என்ற தலைப்பில் 50 பாடங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அநேக அடிப்படை சத்தியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவருக்காக வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.